सियापति रामचंद्र की जय। राधापति कृष्णचंद्र की जय। भवन सुत हनुमान की जय। राम 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 सीता राम राम। राम 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 सीता राम राम। राम 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 सीता राम राम। बोल राम 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 सीता राम राम। राम 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 राम। राम 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 राम। बोलो राम 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 सीता राम राम। राम 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 सीता राम राम। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। एल्लोरुम हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। एल्लोरुम हरे कृष्णा। हरि बोल। हरे कृष्णा 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 हरे हरे,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Shri Ramachandra Bhagavan ki, Sitaram Lakshmana Hanuman ki, Srila Prabhupada ki. Hare Krishna. ஸோ இந்த ஏகாதசி அன்னைக்கு எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். குறிப்பா இந்த ராமரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஏன்னு தெரியல. பிறக்கும் போதே எனக்கு பேரு கூட விஜயராகவன் தான் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வம்சிதாரி தாசா மாறினேன். ஆனா வைக்கும் போது விஜயராகவன் வச்சாங்க. ராமர் மேல எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்ராக்ஷன் எப்பயும் இருந்துட்டு தான் இருக்கும். குறிப்பா இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா பகவான் அயோத்தியால வந்து தன்னுடைய அரசாட்சி எடுத்துக்கிறதுக்கு 14 வருஷம் ஆனது. அரசாட்சி எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ண பின்னாடி ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலையால அவர் காட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஸோ காட்டுக்கு போயிட்டு 14 வருஷம் திரும்பி வந்து என்ன பண்ணார், அவர் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டார். இது எத்தனை யுகத்துல? திரேதா யுகத்துல. ஆனா இது கலியுகம் இல்லையா? ஸோ கலியுகன்றதுனால டைம் அதிகமாயிடுச்சு. 560 வருடம் ராமர் தன்னுடைய சொந்த இடத்துல தன்னுடைய சொந்த அரண்மனையில வந்து உட்கார்றதுக்கு 560 வருடம் ஆயிடுச்சு. கலியுகத்துல அப்படிதான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஹனுமான் இருந்தார் ராமரை கொண்டு வந்து அயோத்தியில சேர்த்துறதுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஹனுமான்கள் யாரும் கிடையாது இல்லையா? இருந்திருந்தாங்க ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணிருப்பாங்க, ராமரை கொண்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏதோ பகவான் என்ன பண்ணார், ரொம்ப கருணையோட நம்முடைய வாழ்நாள்லயே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால வாழ்நாள்ல நம்ம எல்லாரும் கண்டிப்பா போய் தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் வந்து ராமருடைய ஜென்மபூமி. ஸோ அந்த திருவிழா வந்து நாளை கொண்டாட இருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், இப்ப ஊர் மொத்தம் இப்ப வந்து திருவிழா குளத்துல தான் இருக்கு. அன்னைக்கு அயோத்தியால ராமர் திரும்பி வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் இன்னைக்கு மக்களுடைய மனசுல இருக்கு. எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, தீபாவளி பொங்கலை போல ஃபெஸ்டிவல்லாம் கிடையாது. ஆனா மக்களுடைய மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வரப்போறார் அப்படின்னு கேட்ட உடனே என்னமோ தெரியல, நமக்கே தெரியாம ஒரு விதமான சந்தோஷம் வருது, ஒரு விதமான சக்தி வருது.
நம்ம வீட்டுக்கே திரும்பி வர மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அது திரேதாயுகத்துல தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் இப்பயும் என்ன பண்ண முடியும்? நம்முடைய மனசுக்குள்ள வர முடியும். நம்முடைய மனசுல அந்த மேஜிக் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். என்ன ஆகுது? ராமாயணத்துல சொல்லப்படுது, ராமர் ஒரு நாள் வந்து மேல தன்னுடைய பால்கனில நின்னு அயோத்தியாவை பார்த்துட்டு இருக்கார். அயோத்தியா பார்த்துட்டு இருக்கும்போது அப்பயே வந்து சீதையை அவரு, இது வந்து உத்தரகாண்டத்துல சொல்லப்படுது, சீதையை அவர் விட்டுட்டார். அது அந்த ஒரு துக்கத்துல என்ன பண்றார், ராமர் வந்து மேல பார்த்துட்டு இருக்கார், அயோத்தியாவை பார்த்துட்டு இருக்கார், அயோத்தியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கார். அப்ப மெதுவா பக்கத்துல பரதன், சத்ருகுணன், லக்ஷ்மணன் எல்லாம் மெதுவா வராங்க. எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் அண்ணனை பார்த்தா பயம்தான் அவங்களுக்கு. பொதுவா ராமரை பார்த்தாவே அவர் மரியாதா புருஷோத்தமன். அவர்கிட்ட யாரும் அவ்வளவு சகஜமா என்ன பண்ண முடியாது, பழகிட முடியாது. யாரும் ஷேக்கான்லாம் பண்ண முடியாது, யாரும் கட்டிலாம் பிடிக்க முடியாது. கிருஷ்ணர் மாதிரி கிடையாது இல்லையா? கிருஷ்ணர்னா என்ன வேணா பண்ணுவாங்க, பச்சை குதிரை தாண்டறது, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி இழுக்கிறது, என்ன வேணா பண்ணுவாங்க. ராமர் கிட்ட அது நடக்காது, எல்லாம் பயந்துதான் இருப்பாங்க. அப்போ ஒரு முறை வந்து இவங்கெல்லாம் மெதுவா பேச வராங்க, அண்ணா அப்படின்னு சொல்லி பேச வராங்க. ராமர் கேட்கிற, என்ன விஷயம், பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு 2 புதுசா ரிஷிகள் வந்திருக்காங்க. அந்த ரிஷிகள் உங்களுடைய கதையை ரொம்ப அழகா பாடுறாங்க, அத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ராமருக்கு நல்லாவே தெரியும் வந்திருக்க ரிஷி யாரு, ரெண்டு ரிஷிகள் யாரு, லவகுஷர்கள். அவங்க ராமருடைய மகன்கள் தான், நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன பண்றார், ராமர் தன்னுடைய முகத்துல எந்த விதமான பாவனையும் காட்டிக்கல, அப்படியே கண்ணியமா கம்பீரமா இருக்கார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லவகுஷர்கள் 2 பேரும் தன்னுடைய சின்ன தம்புராவில் இந்த ராமாயணத்தை மீட்டிக்கிட்டு ரொம்ப அழகா பாடிக்கிட்டு ஒவ்வொரு கிராமமா நகரம் நகரமா ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது எங்க வந்துட்டாங்க, கடைசியில அயோத்தியாக்கே வந்துட்டாங்க. அயோத்தியால வந்து என்ன பண்றாங்க, ராமரை பற்றி பாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராமர் அப்படின்னா ராமரை விட உயிரான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? ராமாயணத்தோட உயிரான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் இன்வைட் பண்றாங்க, பரதன் சத்ருகனை இன்வைட் பண்றாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அவ்வளவு ஆச்சரியமா உட்காந்து கேட்கறாங்க. லக்ஷ்மண ஒரு முறை இன்வைட் பண்றாங்க, நீங்களும் வந்து ஒரு முறை ராமாயணம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்காத ராமாயணமா, நான் பார்க்காத ராமரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மெதப்புலதான் இருக்காரு. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, அதே ஒரு எண்ணத்தோட வந்து என்ன பண்றாரு, உட்காந்து ராமாயணம் கேட்கிறாரு. கேட்ட அவர் என்ன பண்றாரு, மயங்கி போயிட்டாரு. இப்படி நம்முடைய அண்ணாவுடைய குணங்களை இவ்வளவு அழகா வர்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் மயங்கி போயிட்டார். இப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம எல்லாம் ராமாயணம் கேட்டோம், ஆனா யார் கேட்கணும், ராமாயணத்தினுடைய தலைவர் கேட்கணும் இல்லையா, ஹீரோ கேட்கணும். ஹீரோ கேட்டு அவருடைய முகத்துல எப்படி பாவனை இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, எல்லாரும் மெதுவா வந்து ராமர் கிட்ட வந்து சொல்றாங்க, அண்ணா நீங்க என்ன பண்ணும், இந்த ராமாயணத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ராமர் பாக்குறார், அந்த 2 குழந்தைங்க தலையில ஜட்டாமுடியோட, இடுப்புல மர உரியோட, கையில வந்து இந்த தம்புராவோட என்ன பண்றாங்க, ராமாயணத்தை பாடிக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ராமர் பார்த்துட்டு பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாங்க, லக்ஷ்மணா இந்த நிலைமை பாத்தியா, எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா, அப்பா சக்கரவர்த்தி, பசங்க பிச்சைக்காரங்க, பசங்களுக்கு அப்பாவுடைய பேரு கூட தெரியாது, பசங்களுக்கு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு என்னன்னு தெரியாது, பசங்களுக்கு போடுறதுக்கு நல்ல உடை கிடையாது, பசங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம ரோடா பிச்சைக்காரங்களா சுத்திட்டு இருக்காங்க. அப்பா நான் இங்க சக்கரவர்த்தியா உட்காந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிலைமை யாருக்காவது வருமா? நான் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தர்மம் சத்தியம்னே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த தர்மம் என்னை காப்பாத்தலையேடா. நான் செய்யறது என்ன, தர்மத்தின் பிரகாரம் தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கூட என்ன பண்ணது கிடையாது, தர்மத்தை மீறி ஒரு விஷயம் செஞ்சது கிடையாது. அந்த தர்மம் தான் எனக்கு பதில் சொல்லணும், அந்த சத்தியம் தான் எனக்கு பதில் சொல்லணும், எனக்கு அந்த தேவதைகள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த 2 பசங்களும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், அவங்களால ரொம்ப அழகா பாடுறாங்க, நீங்க ஒரு முறை அவங்களுடைய பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ராமர் சரி அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய அரசவை. ராமர் அதாவது அந்த பசங்க 2 பேரும் வந்து முன்னாடி ஸ்டேஜ் போட்டு உட்காந்துட்டாங்க. எல்லா ரிஷிகளும் வந்து உட்காந்துட்டாங்களாம். பொதுமக்கள் எல்லாம் வந்து கூடிட்டாங்க.
அமைச்சர்கள் எல்லாம் வந்து கூடிட்டாங்க, ராணிமார்கள் எல்லாம் கூடிட்டாங்க, தம்பிமார்கள்லாம் வந்து கூடிட்டாங்க. ஒருத்தர் தான் வரணும், ராமர். அவர் அழகா ரொம்ப கம்பீரமா அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்றார். எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இரவு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கலாம். பகல் நேரத்துல சத்தம் போட்டே இருக்கும். இரவு நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாயிடும். ஒன்னும் பேசவே பேசாது. அப்படியே சைலண்டா இருக்கும். அது போல அந்த பெரிய அரசவையில லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணவே இல்ல, அமைதின்னு சொல்லவே இல்லையாம். எல்லாம் அமைதியா அப்படியே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒரு சமுத்திரம் எப்படி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கும் போதும் கட்டுப்பாட்டுல இருக்கும், அது போல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கா. ராமர் வரார், வந்து உட்கார்றார். பாடலாமே அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தைங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மதுரமான ஸ்வரத்துல ராமாயணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்க 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 அங்க இருக்கவங்க எல்லாருடைய கண்ல இருந்தும் ஆனந்த பாஷ்பம் வர ஆரம்பிக்குது. ராமர் மேல தானே உட்கார்ந்துட்டு இருந்தார், சிம்மாசனத்தினால உட்கார்ந்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ராமர் அங்க சிம்மாசனத்துல காணமா. எங்கடா ராமர் போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே வந்து உட்காந்துட்டாராம். அந்த லவகுஷர்கள் பாடிட்டு இருக்கும்போது அவங்க காலு கீழே வந்து உட்காந்துட்டாராம். ஏன்னா அந்த பாடலுக்கு, அந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் ராமரே. சோ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ராமாயணம் அப்படிங்கிறது என்னது? ராமருடைய குணங்களை பத்தி, ராமருடைய பெருமைகளை சொல்லி பத்தி சொல்றது. அப்ப ராமருடைய பெருமையை ராமரே கேட்கலாமா? நம்முடைய பெருமை நம்மளே கேட்கலாமா? நம்ம ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து என்னை பத்தி புகழ்ந்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச பேச நீங்க உட்காந்து கேட்டீங்க அப்படின்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. தன்னைத்தானே யார் தெரியுமா புகழ்ந்துப்பாங்க? ஹிரண்யகசிபு, ராவணன் இவங்களை போன்றதான் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து தங்களை தாங்களே புகழ்ந்துப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ராமர் எப்படி தன்னுடைய புகழ்ச்சியை கேட்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதனால்தான் என்ன பண்றாரு வால்மீகி ரிஷி, ராமாயணத்துடைய ஆரம்பத்திலே சொல்றாரு, இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமாயணம் அப்படிங்கிறது சீதா தேவியினுடைய பெருமையை சொல்ல வந்த கிரந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய பெருமையை சொல்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ராமாயணம் அப்படிங்கிறது சீதையினுடைய குணங்களை, சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்த கிரந்தம். அந்த சீதையினுடைய கணவனா ராமர் இருக்கிறதுனால ராமரையும் சேர்த்து பேசிட்டாராம். அவ்வளவுதான், தவிர ராமருக்குன்னு தனியான ஒண்ணும் பெருமை கிடையாது. சீதையினால் தான் ராமருக்கு பெருமையா. அதனால சீதையினுடைய பெருமை கேட்கலாம் இல்லையா? ராமருக்கு வேற உஜ்ஜீவனமே கிடையாது. சீதையை மறந்து இருக்கக்கூடிய ராமருக்கு சீதையினுடைய குணங்களை கேட்க 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 மெய் மறந்து போயிட்டார். கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ராமாயணத்தை அவங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பாலகாண்டம் முடியுது, அயோத்தியா காண்டம் முடியுது, ஆரண்ய காண்டம் முடியுது, கிஷ்கிந்தா காண்டம் முடியுது, சுந்தர காண்டம் முடியுது, யுத்த காண்டம் முடியுது. ராமருடைய பட்டாபிஷேகம் சொல்லி முடிச்சிட்டாங்க பசங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ராமர் கேட்கிறார், இன்னும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். தெரியாது, எங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தார், குரு அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தார், எனக்கு அதுக்கு மேல தெரியாது. சரி, நல்லா சொன்னீங்கப்பா, குழந்தைகளா ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ராமாயணத்தை எங்கேயும் கேட்டது கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன தட்சணை வேணும்? யாரு ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. முதல் முறையா தன்னுடைய குழந்தைகளை பார்க்கிறார். சரி, அம்மாவை தான் ஒதுக்கி வச்சிருக்காரு, குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? இருந்தாலும் குழந்தைங்கிட்ட என்ன பண்றாரு, அப்படி அவரு கண்டிப்பா நடந்துக்கிறார். என்ன உனக்கு என்ன தட்சணை வேணும்னு சொல்லி கேட்கிறார். பிக்ஷை கொடுக்குற மாதிரி கேட்கிறார். என்ன தட்சணை வேணும்னு கேட்கிறார். அந்த குழந்தைங்களோ எப்படிப்பட்ட குழந்தைங்க? அவங்க ராமனுடைய குழந்தைங்க இல்லையா? அவங்க சாதாரண குழந்தைங்க கிடையாது. அவங்க எடுத்தோடனே சாமி கொஞ்சம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கலையா. அவங்க ரொம்ப பெரிய புத்திசாலிங்க இல்லையா? ராமரை போல, ராமரையே மிஞ்சிட்டாங்க அவங்க குணத்துல. அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு இந்த ராமாயணத்துல ஒரு பங்குமே கிடையாது, எங்களுடைய குரு தான் சொல்லி கொடுத்தாரு, எங்க குருவுக்கு ஏதாவது நீங்க செய்யுங்க, சம்பாவனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே ஆகட்டும். என்ன பண்றாரு, சுமந்திரனை அனுப்பிச்சு வைக்கிறார். போய் அவங்களுடைய குரு வால்மீகி ரிஷியை கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றார். இவர் என்ன பண்றாரு, போயிட்டு வால்மீகி ரிஷியை கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு அரசவைக்குள்ள வால்மீகி ரிஷி வரார். வரும் பொழுது வால்மீகி ரிஷி தனியா வரல, சீதையோட சேர்ந்து வரார். சீதை கர்ப்பமா இருக்கும் பொழுது போய் அங்க காட்டுல போனவங்க. பல வருடம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியாவது 14 வருஷம், இப்ப எத்தனை வருஷம்னே சொல்ல முடியாது, அத்தனை வருஷம் பிரிஞ்சு இருக்காங்க.
ஒரு தப்புமே பண்ணவே இல்லை. தான் என்ன தப்பு பண்ணனு கூட தெரியாம என்ன பண்றாங்க, பிரிஞ்சு இருக்காங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சீத்தையும் உள்ள வராங்க. ராமர் பார்க்கிறார், வால்மீகி ரிஷியும் பார்க்கிறார், சீத்தையும் பார்க்கிறார், தன்னுடைய பசங்களையும் பார்க்கிறார். ஆனா அவருடைய முகத்துல என்ன இல்லை, ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு கலங்கமும் கிடையாது, ஒரு சோகம் கிடையாது, ஒரு விதமான விகாரம் கிடையாது. அப்படியே இருக்கார். ஸோ பகவான் கிட்ட இருந்தா இதெல்லாம் கத்துக்க முடியும். ஒரு மனுஷனை எப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவனுக்கு பிரச்சனை வரும்போது அவனை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பொருளுமே எப்ப ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, சூடு பண்ணாதான் ரியாக்ட் பண்ணும். நீங்க அப்படியே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா எந்த பொருளும் ரியாக்ட் பண்ணாது. ஒன்னு சூடு அதிகப்படுத்தினாவோ இல்ல குளிர் அதிகப்படுத்தினா என்ன பண்ணும், அந்த பொருள் ஒண்ணு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வெளில தெரிய ஆரம்பிக்கும். அது போல ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது தான் அவனுடைய குணங்கள் வெளியில தெரிய ஆரம்பிக்குமா. ராமரை பாக்குறாங்க, ராமரை யாராலையும் கணிக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அவர் எந்திரிக்கிறார், பார்த்து சபையை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார். ராமாயணம் அரங்கேற்றப்பட்டது, ரொம்ப நல்லா இருந்தது, தட்சணை கொடுக்கணும். குருவுக்கு தட்சணை கொடுக்க சொன்னாங்க. குரு வந்திருக்கார், உங்களுக்கு என்ன தட்சணை வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசவே இல்லையே. சீதையை பார்த்து ஒரு தடவை கூட என்னுடைய மனைவி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படல, இல்ல சந்தோஷப்படல இல்லையா, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. மக்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்களா, சீதைய ராமர் பார்க்க போறாரு, ராமர் சீதைய பார்க்க போறாங்க, பல வருடத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க, சேர்ந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியா வாசிகள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அயோத்தியா வாசிகள் என்ன நினைக்கலாம், நம்ம எல்லாம் ஒண்ணு நினைக்கலாம், ரிஷிகள்லாம் ஒண்ணு நினைக்கலாம், தேவர்கள்லாம் ஒண்ணு நினைக்கலாம், பக்தர்கள்லாம் ஒண்ணு நினைக்கலாம். ஆனா பகவான் அதுக்கு மேல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பார். அவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, பகவானுடைய குணத்தை யாருமே புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கார் அவர். இப்படி கேள்வி கேட்ட உடனே வால்மீகி ரிஷி எந்திரிச்சு பதில் சொல்றார். ராமா, எனக்கு நீ கொடுக்க வேண்டிய வரம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன வரம்? ராமாயணத்தை நான் எழுதின பின்னாடி அதுக்கு பலஸ்ருதி கொடுத்துருக்கேன். இந்த ராமாயணத்தை கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பலஸ்ருதி கொடுத்துருக்கேன். பலன்கள் என்ன பலன் கொடுத்துருக்கேன்? யார் ஒருவன் ராமாயணத்தை கேட்கிறானோ அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எவன் ஒருவன் ராமாயணத்தை படிக்கிறானோ அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எவன் ஒருவன் ராமாயணத்தை கேட்கிறானோ குழந்தைகளோட தன்னுடைய சுற்றார்களோட சந்தோஷமா இருப்பாங்க. எவன் ஒருவன் ராமாயணத்தை கேட்கிறானோ அவனுடைய வளங்கள் எல்லாம் பெற்று எந்த விதமான பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவான் ராமர் சொல்றார், நடக்கும், அது சத்தியமா நடக்கும். ஏன்னா ராமர் ஒரு விஷயம் சொன்னார்னா அது என்ன பண்ணுவார், அவரு செஞ்சே தீர்வார். சத்தியசந்தன் அவர் பகவான். சான் ஒரு சத்தியம் கொடுத்துட்டாரா அதை மீறவே மாட்டார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும். கிருஷ்ணரை போல மாத்தி மாத்திலாம் பேச மாட்டார். ஒரே வார்த்தை தான், ஓகே ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்கதார சதுரா அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமி பாடுவார். ஒக்க மாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், ஒக்க பான ஒரே ஒரு பானம் தான், ஒக்கதார ஒரே ஒரு மனைவி தான். ரெண்டாவது பேச்சே ராமர் கிடையாது. சத்தியம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வால்மீகி ரிஷி திரும்பி சொல்றார், உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆட்சி கீழே, உங்களுடைய பாதுகாப்பு கீழே, உங்களுடைய அரசாட்சி கீழே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க, எல்லாரும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க, ஒரு குடும்பத்தை தவிர. என்ன குடும்பம் அது? உங்க குடும்பம் தான். எல்லாரும் ஏன் சந்தோஷமா இருக்காங்க? ஏன்னா எல்லாருக்கும் யாரு பாதுகாவலன் இருக்காங்க? ராமர் பாதுகாவலனா இருக்கார். அதனால எல்லாரும் கஷ்டம் இல்லாம இருக்காங்க. ஆனா ராமருக்கு ஏன் கஷ்டம் வந்தது? ஏன்னா ராமருக்கு என்ன கிடையாது? பாதுகாவலன் கிடையாது. இப்ப ஒரு பாதுகாவலன் வந்துடுச்சான். என்னது? ராமாயணம். சோ ராமாயணம்ன்ற கிரந்தத்தை கேட்டதுனால ராமருடைய குடும்பமே என்ன ஆனதான்? சேர்ந்தது. இதை கேட்ட உடனே அப்ப ராமர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. உடனே என்ன சொல்லிருக்கலாம் அவரு? சரி நீங்க சொல்லிட்டீங்க, சீதையை கூட்டிட்டு வாங்க, பசங்களை கூட்டிட்டு வாங்க, உட்கார வைங்கன்னு சொல்லியா? அப்பயும் ரொம்ப நிதானமா பதில் சொல்றாரு. ராமர் கிட்ட கூடிய குணங்கள் இதான் நம்ம கத்துக்கணும். ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் பண்ண மாட்டார். அவரை பத்தி யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது. சொன்னவர் என்ன சொல்றார்? எந்திரிச்சு சொல்றார், இந்த உலகத்துல எனக்கு தெய்வம் அப்படின்னா என்னுடைய மக்கள் தான். ஏன்னா நான் ராஜா. ராஜான்னா என்னது? அவன் உண்மையில சேவகன் தான். என்னுடைய தெய்வம் யாருதான்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். இந்த தெய்வங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். இந்த தெய்வங்கள் தான் பார்த்து என்ன பண்ணுது? என்னுடைய மனைவிய குடும்பத்தை பிரிச்சு வச்சது.
இப்ப இந்த மக்கள் ஒத்துப்பாங்களா? சீத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னா மக்கள் ஒத்துப்பாங்களா? மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு என்ன பண்றேன் நானு? சீதைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யாரோ ஒருத்தன் வாய் சரியில்லாம என்ன பண்ணிட்டான்? சீதையினுடைய கற்பை என்ன பண்ணிட்டான்? தப்பா பேசிட்டான். சீதை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ராமருக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு முறை அக்னி பிரவேசம் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க? வெளில வந்திருக்காங்க. அக்னி பிரவேசம் செய்து தான் தூய்மையானவள் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிச்சுட்டு தான் வெளில வந்திருக்காங்க. இது எல்லாரும் பார்த்த விஷயம் தான், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சீதை உண்மையில் அக்னி பிரவேசம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அகல்யைன்னு ஒருத்த இருந்தா. அகல்யை எப்படிப்பட்டவளா இருந்தா அப்படின்னா, உண்மையிலுமே அவள் அசுத்தமானவள் தான். அந்த அசுத்தமானவள் என்ன ஆனா, ராமருடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே, ராமருடைய கால்ல இருந்து தூசி பட்ட உடனே என்ன ஆயிட்டாவ? தூய்மை அடைஞ்சிட்டா. சோ ராமருடைய பாத தூசி என்ன பண்ணிடும்? ஒருத்தரை தூய்மைப்படுத்திடும். அப்படி இருக்கும்போது சீதைக்கு என்ன இருக்கு? அவர் உண்மையாலே தூய்மையா தான் இருந்தா. சீதை யாரும் தொடவும் முடியாது. அப்படிப்பட்ட சீதை என்ன பண்ணாரு அவரு? நெருப்புல போட்டு எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. அப்படி இருந்து என்ன பண்ணிட்டான் ஒருத்தன்? வாய் விட்டு பேசிட்டான். இந்த உலகத்துல மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நல்லவங்களும் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. அயோக்கிய பசங்களை பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய அயோக்கியத்தனம் இருக்கு. அவனை என்னன்னு போய் பேசுறது இல்லையா? ஒருத்தன் நல்லவனா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நிறைய பேச்சு வந்துட்டே இருக்கும். சோ அப்ப ராமர் சொல்றாரு, இதுக்காக நான் என்ன பண்ண முடியாது? சீதைய ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போயிட்டு அங்க போய் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வா, இங்க போய் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. மக்களாகிய தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா நான் என்ன பண்றேன்? சீதைய ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம் அப்படின்னு என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒரே ஸ்வரத்தோட அழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப என்ன பண்றாங்க? சீதைய கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டார். லவகுஷர்ல தங்களுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டார். இப்படியாக ராமர், சீதா, ராமருடைய பரிவாரம், ராமருடைய குடும்பமானது முழுமை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்னவா இருந்தது? ராமாயணம் தான். சோ அப்ப ராமாயணம் அப்படின்ற ஒரு கிரந்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு யார் கிடைச்சிட்டாங்க? ராமரே கிடைச்சிட்டார். நம்ம எல்லாம் போய் தபசியம் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம தபசியம் பண்ணி ராமர் எல்லாம் பெற முடியாது. வால்மீகி அப்படின்ற ஒரு ரிஷி என்ன பண்ணாரு? நமக்காக தபசியம் பண்ணிருக்கார். தபசியம் செய்து ராமரை புடிச்சு அந்த ராமாயணத்துக்குள்ள அடைச்சு நம்மளுக்கு கொடுக்கிறார், கையில கொடுக்கிறார். நம்மளால முடியுமா? நம்ம எல்லாம் ராமரை நினைச்சு பாக்குறது என்ன? ராமருடைய குணத்தை நினைச்ச பார்த்தா நம்மளுக்கு பயம் வருது. இப்படிப்பட்ட குணசாலி நம்ம எப்படியாவது போய் அணுக முடியுமான்னு யோசிக்க தோணுது. எவ்வளவு குணங்கள், ஒன்னா ரெண்டா? ராமர் கிட்ட இல்லாத நல்ல குணமே கிடையாது, நம்ம கிட்ட இல்லாத கெட்ட குணமே கிடையாது இல்லையா? சோ அப்படிப்பட்ட ராமரை நம்ம போய் அணுகணும், இல்ல அவரை வழிபடணும் நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. அவர்னா நம்மளை சேர்த்துப்பாரா, நம்மளை பாப்பாரா அப்படின்னு நமக்கு தோணுது. சோ அதுக்குதான் என்ன பண்றாரு வால்மீகி ரிஷி? அவர் கடும் தபஸ்யம் இருந்து, பல ஆயிரம் வருடங்கள் தபஸ்யம் இருந்து என்ன பண்ணிருக்காரு? ராமர் அப்படின்ற இந்த உயர்ந்த ஒரு பொருளை, பரம்பொருளை என்ன பண்றாரு? பெற்று அதுல என்ன பண்ணிருக்காரு? ராமாயணம் அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ள அடைத்து நம்ம கையில எடுத்து கொடுத்துட்டார். நம்ம செய்ய வேண்டியது என்னதான்? அழகா ராமாயணம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை படிச்சாவே போதும். என்ன பண்ணுவார் ராமர்? நம்ம இதயத்துக்குள்ள போயிருவார். நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. இதை கூட நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு மேல என்ன செய்யறது? சோம்பேறித்தனம் என்ன சொல்றது? அதனால நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, தினசரி நம்ம என்ன பண்ணணும்? ராமாயணத்துல இருந்து கொஞ்ச நேரமாவது படிக்க கத்துக்கணும். ராமாயணத்தை படிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அதை படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்னும் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருமே தவிர போர் அடிக்காது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாருமே ராமாயணத்தை படிக்கிறத என்ன பண்ணுங்க? ஒரு பழக்கமா மாற்றி வச்சுக்கோங்க. தினசரி என்ன பண்ணுங்க? ராமாயணத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பக்கமா அதை என்ன பண்ணுங்க? எடுத்து படிக்க முயற்சி பண்ணுங்க. சோ இன்னைக்கு எல்லாருமே இந்த புத்திரதா ஏகாதசிக்காக வந்திருக்கீங்க. குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கணும் ரொம்ப முக்கியம் இல்ல. குழந்தை பிறக்கலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருப்போம். பிறந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்துச்சேன்னு சொல்லி அழுதுடக்கூடாது இல்லையா? ஏன்னா எல்லாரும் குழந்தை பிறக்கும். ஆனா குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கணும். வேணன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தான். ஒரு ராஜா இப்படிதான் என்ன பண்ணா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யஜ்யம்லாம் செஞ்சு ரொம்ப தபசமெல்லாம் இருந்து என்ன பண்ணா, ஒரு குழந்தை பிறந்தது. அவன் பிறந்த பையன் வேணன். பிறந்த பையன் என்ன பண்ணிட்டான்? அப்பாவே அடிச்சு துரத்திட்டான்.
அவங்க அப்பா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஐயோ இப்படிப்பட்ட பையன் பிறந்ததுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பிறக்கூடாது. தசரதனை போல பிறந்தா குழந்தையை பிறக்கணும் இல்லையா? குழந்தைனா எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கணும்? எப்படிப்பட்ட மகனா இருக்கணும்? தசரதனை போல இருக்கணும். ஏன்னா தசரத மகாராஜன் வந்து இந்த உலகத்தை 60,000 வருடம் என்ன பண்றாரு? ஆட்சி செய்யறார். 60,000 வருடம் ஆட்சியை செஞ்சு 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 அவருடைய தலைமுடி எல்லாம் நிறைச்சி போச்சான், வெள்ளை வெள்ளேன்னு ஆயிடுச்சான். அது வரைக்கும் அவருக்கு எண்ணமே வரவே இல்லை. என்ன வரவே இல்லை? குழந்தை இல்லையேன்ற எண்ணம் வரவே இல்லையா? 60,000 வருஷத்துக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, அடடே நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கமே, நம்ம குழந்தையே இல்லையே அப்படின்னு அப்ப யோசிக்கிறாராம். ஒருத்தர் கேட்கலாம், அது என்ன சார் 60,000 வருஷமா கேட்காம இப்ப வந்து கேட்கிறாரு, இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். 60,000 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லைன்ற குறைய தெரியலையா? ஏன் தெரியல? ஏன்னா தன்னுடைய நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் தன்னுடைய குழந்தைகளா வச்சு வளர்த்துட்டு இருந்தார். இப்ப அவருக்கு குழந்தை இல்லைன்ற வழி தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்னது? இதுக்கப்புறம் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லைன்ற குறை. அதனால தன்னுடைய குழந்தை இல்லைன்னு என்ன பண்றாரு? யோசிக்க ஆரம்பிக்கிறார். சோ குழந்தை பெறணும் அப்படின்னு முடிவு பண்றார். இவரு முடிவு பண்ணா போதுமா? மேல ஒருத்தர் இருக்கார்ல ராமர், அவர் என்ன பண்றாரு? யோசிக்கிறார். எனக்கு அப்பா இல்லையேன்னு அவர் யோசிக்கிறார். பகவானுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா யார் இல்ல? அப்பா அம்மா இல்ல. நம்மள வேலைக்கு டேய் ஒழுங்கா சாப்பிடுறா, ஒழுங்கா வந்து படு தூங்குடா, ஒழுங்கா நடந்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமேன்னு சொல்லிட்டு ராமருக்கு ஆசையாம். இங்கேயோ தசரதனுக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசை, அங்கேயோ ராமருக்கு விஷ்ணுவுக்கு எனக்கு ஒரு அப்பா வேணும்னு ஆசை. ரெண்டு பேருடைய ஆசையும் ஒண்ணு சேர்ந்ததா தசரதனுடைய தலையில அக்ஷதை விழுந்துச்சு. பகவான் ராமர் என்ன பண்ணார்? இங்க பிறவி எடுக்கிறதுக்கு வந்துட்டார். சோ பகவான் ராமர் என்ன பண்றாரு? சூஸ் பண்ணிட்டு வந்து பிறக்கிறார். தன்னுடைய அப்பா யாரா இருக்குன்னு என்ன பண்றாரு? தேர்ந்தெடுத்து வந்து பிறக்கிறாராம். சோ அப்படி பிறக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கேட்கிறார். அன்னைக்கு குழந்தை பெறணும் அப்படின்னு என்ன பண்ணல, உடனே அவங்க இஷ்டத்துக்கு செயல்படல, டாக்டர் கிட்ட எல்லாம் போல. என்ன பண்ணார் தசரத மகாராஜன்? தன்னுடைய குலகுருவை கூப்பிட்டு கேட்கிறார், வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கிறார், குழந்தை பாக்கியம் பெறணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து ஒரு யஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜனே சொல்றார். நான் யஜ்யம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? குழந்தை பாக்கியம் பெற போறேன் அப்படின்னு சொல்றார். வசிஷ்டர் சொல்றாரு, அப்படி ஆகட்டும், நல்லது, நீ யஜ்யம் பண்ணு சொல்றியா, யஜ்யம் பண்ணு. நீ யஜ்யம் பண்றையோ பண்ணலையோ, ஆனா குழந்தை உனக்கு கண்டிப்பா பிறக்க போகுது. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் இல்லையா? ஒன்ஸ் பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, முயற்சி கூட செய்ய தேவையில்லை, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ற? யஜ்யம் பண்றன்னு சொல்லி சொல்றியா, நல்ல விஷயம்ப்பா, யஜ்யம் செய்ய, கண்டிப்பா குழந்தை பிறந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராமருடைய ஜென்மத்தை ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதா ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு இந்த கதையை நான் திருப்பி சொல்றேன். அப்ப தசரத மகாராஜன் யஜ்யம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். வசிஷ்டரை கூப்பிட்டு யஜ்யத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய மந்திரி சுமந்திரன் வரார். அவர் சொல்றார், நான் இங்க மந்திரியா வரத்துக்கு முன்னாடி சனத்குமார்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சனத்குமார்கள் சொல்ற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த மாதிரி பகவான் வந்து அவதாரம் பண்ற போறாரு, அதற்கு ரிஷ்யசிங்கர் அப்படின்ற ஒரு ரிஷி வந்து என்ன பண்ணுவாரு? யஜ்யம் செய்வார். அந்த யஜ்யத்திலிருந்து ராமர் தோன்றுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? யஜ்யத்துக்கு யாரை கூப்பிடலாம்? ரிஷ்யசிங்கர் கூப்பிட்டு யஜ்யம் செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அப்படிப்பட்ட பகவான் வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு புரோஹிதர் இருக்கணுமா. சாதாரண நபர்லாம் கூப்பிட்டா வரமாட்டாராம். அப்படிப்பட்ட நபர் கூப்பிட்டா தான் வருவார். சாதாரண நபர் கூப்பிட்டா ஏதோ ஒரு ஆத்மா வரப்போகுது. பக்தன் கூப்பிட்டா பகவானே வரப்போறார் இல்லையா? ரிஷ்யசிங்கரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஸோ ரிஷ்யசிங்கரை கூப்பிடுறதுக்காக என்ன பண்றாங்க? அவங்க ஊருக்கு போறாங்க. ரிஷ்யசிங்கருடைய கதை என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரிஷிக்கும் ஒரு மானுக்கும் பிறந்த ஒரு மகன். ரிஷி என்ன பண்றார்? மான் உருவத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் மான் உருவத்துல குழந்தை பெற முயற்சி பண்றாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க அந்த ரெண்டு மானுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறகு, ஒரு மனுஷ குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே என்ன ஆகுது? அந்த வேடன் என்ன பண்றான்? அந்த பெண் மானை என்ன பண்றான்? அடிச்சு சாகடிச்சிட்டான். ஆண் உருவத்துல இருந்த இவர் தான் என்ன பண்றாரு? ரிஷி தான் என்ன பண்றாரு? அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு இருக்கார். அந்த குழந்தை மானுக்கு பிறந்ததுனால அந்த குழந்தையினுடைய தலையில எப்படி இருக்குமா? ஒரு மான் கொம்பு இருக்குமா. ரிஷ்ய சிங்கர், ஸ்ருங்கம்னா கொம்பு, ஒத்த கொம்போட அவர் என்ன பண்ணுவாரா? வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, ஒரு அப்பா ஆசை. என்ன ஆசை? தன்னுடைய மகன் எப்படி இருக்கணும்? பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னு ஆசை.
தன்னுடைய மகனுக்கு கல்யாணமே நடக்கூடாது, நைஷ்டிக பிரம்மச்சாரியா வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. எந்த அப்பாவது இப்படி ஆசைப்படுவாங்களா? அப்பானா என்ன பண்ணுவாங்க, உடனே பையனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்க இல்லையா? ஆனா அங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மகன் மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க, பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதனால என்ன பண்ணாரு, தன்னுடைய பையனை ஆசிரமத்துல இருந்து வெளில அனுப்புறதே கிடையாது. காட்டுக்குள்ளேயே இருக்காரு, ஆசிரமத்துக்குள்ளே இருக்காரு. அவனுக்கு பெண்களை காட்டினதே கிடையாது. பெண் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னே அந்த பையனுக்கு தெரியாதான். அப்படி வளர்த்துட்டு இருக்காரு, பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க ஊருக்கு, அந்த காட்டுக்கு பக்கத்து ஊரு, அந்த ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னா, ரோமஹர்ஷன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்துட்டு இருந்தார். அந்த ஊர்ல ஒரே வறட்சி, மழை இல்ல, பயங்கரமான வெயில், பசி, பட்டணி, தாகம், மக்கள்லாம் கொத்து கொத்தா செத்து இறந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ரிஷி இருக்காரு, அவரை நீங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்க ஊர்ல நல்ல மழை பொழியும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றாங்க இவங்க, சரி அந்த ஊர்ல போய் அந்த ரிஷிசங்கரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா அங்க அவங்க அப்பா பாதுகாப்பா இருக்காரு, அவர் விடமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, போனா அவங்க அப்பா சாகடிச்சாலும் பரவாயில்லன்னு ஒரு சிலர் இருக்காங்களாம் அவங்க ஊர்ல, அப்படிப்பட்ட ஆளுங்களை அமுச்சு விட்டாங்களாம். ஸோ என்ன பண்றாங்க, அந்த அந்த அரசபையில டான்ஸ் ஆடக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க, நீங்க போய் அந்த ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க, ஒருவேளை அவங்க அப்பா கையில மாட்டீங்கன்னா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்களாம். அந்த பெண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, மெதுவா வந்து சேர்றாங்க. அவங்க அப்பா ஊர்ல இல்லாத சமயமா அவங்க அப்பா வெளில எங்கேயோ யஜ்யத்துக்கு பூஜைக்கு போயிட்டார், புரோஹித்துக்கு போயிட்டார். இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆசிரமம் தனியா இருந்துட்டு இருக்காரு. இப்பன்னு பார்த்து என்ன பண்றாங்க, இந்த பெண்கள்லாம் அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தா இவர் முதல் முறையா என்ன பண்றாரு, ரிஷிசங்கர் இப்பதான் பெண்ணை பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் தேவதையோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவர் சாஸ்திரம் படிக்கிறார் இல்லையா, அந்த வேதங்கள்ல தேவதைகள்னு வரும்ல. ஸோ இந்த பெண்கள்லாம் உண்மையில தேவதைகள் போல இருக்கு, இவங்கெல்லாம் ஸ்வர்கலோகத்துல வந்திருப்பாங்க போல இருக்கு, நம்முடைய பூஜை ஏத்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு நினைச்சு என்ன பண்றாரு, உடனே இவர் அவங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். பாத பூஜை எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் அலங்காரம் எல்லாம் பண்ணி என்ன பண்றாரு, பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி பூஜை செய்ய 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 எப்படியா இருந்தாலும் அவரும் மனிதன் இல்லையா, ஸோ என்ன ஆகுது, அவருடைய மனசுல ஒரு விதமான மாற்றம் ஏற்படுது. அந்த பெண்களோட அவரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். பாட்டு அவங்க பாடுறாங்க, டான்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாங்க இவங்க, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன பண்றாரு, தேவதைகள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, உடனே இவரும் கிளம்பிட்டார். அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அவங்கிட்ட கடகடன்ட்டு தூக்கிட்டே வந்துட்டாங்க, ஊருக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊர்ல வந்து இறங்கினாரோ இல்லையோ, பாதத்தை வச்சாரோ இல்லையோ, சட 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 சடன்னு எங்க இருந்து மேகம் வந்ததுன்னு தெரியல, அவ்வளவு மழை பிச்சு வாங்கிடுச்சு. இத்தனை நாளா இல்லாத மழை நல்லா கொட்டி தீர்த்துடுது. எப்படி திருநெல்வேலியில வந்தது இல்லையா, அந்த மாதிரி நல்ல மழை கொட்டி தீர்ந்துடுச்சு. ஆனா தீங்கின்றி மழை பெய்ந்தது. அங்க இருக்கக்கூடிய குளம் எல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு, ஏரியெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு, கிணறெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு, ஆத்துல நிறைய தண்ணி ஓடுது, எங்க பார்த்தாலும் ஒரே சுபிக்ஷமாயிடுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, எல்லாம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, நல்லா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணா, இந்த ரிஷி வந்ததுனால நல்லா மழை பொழிஞ்சது, ரிஷி போயிட்டாருன்னா மழை நின்று போயிருமா, என்ன பண்ணா, உடனே இவர் இங்கேயே ஊர்லயே வச்சுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணான். என்ன பண்றது, தன்னுடைய பொண்ணை என்ன பண்ணிட்டான், இளவரசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டான். அவர் என்ன பண்ணார், வீட்டோட மாப்பிள்ளைய இருந்துட்டு இருக்காரு. இந்த ரிஷி வந்து வீட்டுல வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா தன்னுடைய பையனை காணோம். ஐயையோ தன்னுடைய பையனை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சுத்தி காடெல்லாம் தேடி பாக்குறாரு, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணாரு, மெதுவா ஒவ்வொரு ஊரா தேடிட்டு வர்றாரு. ஒரு ஊருக்குள்ள வந்தாருன்னா அங்க சென்னல் நல்ல வாசமா வருதான். எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய யானைகள் என்ன பண்ணுது, அங்க அந்த ஊமையெல்லாம் அடிச்சு பெரிய பெரிய மூட்டையில என்ன பண்றாங்க, எல்லா நெல்லையும் கட்டி வச்சுட்டு இருக்காங்களாம். நல்ல விவசாயம் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்கான், பச்சை பசையில் எங்க பார்த்தாலும் இருக்கான். அங்க வந்து அந்த ரிஷி கேட்கிறாரு, என்ன ஊருப்பா இது அப்படின்னு கேட்கிறாரு. இதுவா சுவாமி, இது ரிஷ்யசிங்கபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. என்னடா சொல்ற, ரிஷ்யசிங்கபுரமா, என் பையனுடைய பேர்ல ஒரு ஊராடா அப்படின்னு கேட்கிறான். என்னடா ஸ்பெஷல் ரிஷ்யசிங்கபுரத்துல அப்படின்னு கேட்கிறான். அப்ப சொல்றாரு, அது ஏன் சுவாமி கேட்குறீங்க, எங்க ஊர்ல மழை இல்லாம நாங்கெல்லாம் பட்டினில செத்துட்டு இருந்தோம். அப்ப ஒரு ரிஷி எங்க ஊருக்கு வந்தாரு பாருங்க, அந்த மகாத்மா வந்ததுல என்ன ஆனது, ஊரெல்லாம் செழிப்பா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றாங்களாம்.
கேட்டோடனே அவருக்கு ஒரு கொஞ்சம் இப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. கோவத்துல வந்துட்டு இருந்தாரு இல்லையா, இப்ப கொஞ்சம் அவர் சந்தோஷமானது. இப்படியே ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வர்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை புகழ்ந்து பேசுறாங்க. தன்னுடைய பகனை புகழ்ந்து பேசுறாங்க. இப்படி கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. ராஜாவை பார்க்க வந்துட்டு இருக்காரு. ராஜாக்கு தெரியும் என்ன பண்ணாரு, இப்போ ரிஷி பார்த்தா நம்மள சாம விட்டுருவான்னு தெரியும். அதனால அவர் முன்னாடி வரல. புதுசா கல்யாணம் பண்ணாங்கல்ல தம்பதிகள், ரிஷிசிங்கரையும் அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, முதல்ல அனுப்பிச்சுக்கிறேன், நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க, நான் பின்னாடி வரேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. புது தம்பதிகளை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டார், கோவப்படல. காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ரிஷிசிங்கர் பாக்குறாரு, அப்பா எனக்கு தெரியாதுப்பா, என்ன தெரியாமே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்றான். பாக்குறாரு, அவங்க அப்பா பாக்குறாரு, பரவாயில்லப்பா, ஒன்னும் தப்பு கிடையாது. நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பகவான் உன்னை வச்சு வேற விதத்துல மக்களுக்கு சேவை பண்ண நினைச்சிட்டு இருக்காரு. உன்னால இந்த ஊரே நல்லா இருக்கு, உன்னால இத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்களே, இதுதான் நல்ல இடம், உனக்கு ஏத்த இடம் இதுதான், அதனால நீ இங்கே இரு. இல்லப்பா நானும் உன் கூட வந்துடுறேன். டேய் பாரு, இனிமேல வரக்கூடாது இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டேன்னா வீட்டுலதான் இருக்கணும், நீ வெளிலாம் வரக்கூடாது. ஆனா ஜாக்கிரதை, மாட்டிக்காத. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பந்தம், அப்படிங்கிறது உன்னுடைய கடமை தான், அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது, மாட்டிக்காத அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். அந்த ரிஷிசிங்கர் கல்யாணமாகி என்ன பண்றாரு, பிரம்மச்சாரியா தான் இருந்தாராம், நைஷ்டிக பிரம்மச்சாரியத்தோட இருந்தாராம். கல்யாணம் ஆகாம காட்டுல சந்நியாசத்தோட தாடியோட பிரம்மச்சாரியம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதான். ஏன்னா உனக்கு பொண்ணே இல்லை, நீ என்ன பண்ண போற இல்லையா, காட்டுல நீ உட்காந்துட்டு இருக்க, உன் கூட பக்கத்துல எந்த பொண்ணுமே வராது. ஆனா இங்க இவர் எப்படி இருக்காரு, அரசாங்கத்துல, நாட்டுல, ராஜசபையில ராஜாவுடைய பொண்ணு, அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான உரிமை இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு அனுபவிச்சாலும் தப்பும் கிடையாது, தர்மமும் சொல்லுது, உன்னுடைய மனைவியோட என்ன பண்ணலாம், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரமும் சொல்லுது. இப்படி இருந்து அவர் எப்படி இருந்தாரு, பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தார். இதுதான் பெரிய விஷயமா. அனுபவிக்கக்கூடிய பொருள் இருந்து எப்படி இருக்கணும், நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் இல்லையா, அதுதான் உண்மையான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சதுனால அவரை கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க, யஜ்யம் செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புலனடக்கம் உடையவங்க என்ன பண்ணும், யஜ்யம் செய்யணும். அப்படிப்பட்டவங்க யஜ்யம் செஞ்சாதான் என்ன ஆகும், குழந்தை பிறக்கும். எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், ராமரே பிறப்பார் இல்லையா. அவரை கூட்டிட்டு வராங்க, ரிஷிசங்கர் வரார். வந்த உடனே என்ன பண்றாங்க, சுமந்திரன் கூட்டிட்டு வந்து விட்ட பின்னாடி தசரதன் அவனுக்கு கீழே நமஸ்காரம் பண்றார். சொல்றார், நீங்க இனிமேல பாத்துக்கோங்க, யஜ்யத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வசிஷ்டர் என்ன பண்றாரு, ரொம்ப பெரிய ஒரு யஜ்யத்தை என்ன பண்றாரு, ஏற்பாடு செய்யறாரு. முதல்ல அஸ்வமேத யஜ்யம் பண்றாங்க, அதுக்கப்புறம் புத்திர காமிஷ்ட யஜ்யம் பண்றாங்க. அதற்காக பெரிய பெரிய மாளிகைகள் என்ன பண்றாங்க, அன்னைக்கு நிறுவனாங்களாம். இதுக்காக நிறைய நாடுகள்ல இருந்து மக்கள் வருவாங்க இல்லையா, அவங்களை தங்க வைக்கணும் இல்ல, அவங்களை தங்க வைக்கிறதுக்கு புதுசா மாளிகையை உற்பத்தி பண்ணாங்களாம். ஏன்னா யஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் நெருப்புல ஊத்துறோம் இல்லையா, ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்றோம், அது யஜ்யம் கிடையாதான். ஏன்னா நீங்க யஜ்யத்துல ஓம் இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு ஒரு சொட்டு நெய் ஊத்துவீங்க, அந்த ஒரு சொட்டு நெய்க்கு தான் அவர் காத்துட்டு இருக்காரா என்ன, கண்டிப்பா கிடையாது. ஓம் அக்னியே ஸ்வாஹான்னு ஒரு சொட்டு நெய் ஊத்துவீங்க, அந்த ஒரு சொட்டு நெய்க்கு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரா, கிடையாது. அப்ப யஜ்யம்னா என்ன அப்படின்னா தியாகம், தியாகம் தான் யஜ்யம் சொல்லி சொல்றோம். நாம் சம்பாரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்றோம், மற்ற உயிரினங்களுடைய சந்தோஷத்திற்காக நம்ம தியாகம் செய்யறோம் இல்ல, அதுதான் யஜ்யம். சோ யஜ்யத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தானம் பண்ணணும். யஜ்யத்துல வரவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம இல்லைன்னு சொல்லாம தியானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும், ஒரு வெத்தலை பாக்க 2 வாழைப்பழத்தை தானம் எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா, அதெல்லாம் தானமே ஆகாது. யஜ்யத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணணும், நீங்க தானம் பண்ணிடணும். அப்படி தானம் பண்ணதுனால வாமனர் வந்து என்ன பண்ணார், ரொம்ப தைரியமா வந்து வாங்கிட்டு போயிட்டார், மொத்த உலகத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு யஜ்யம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படி யஜ்யம் பண்ண முடியாது. யாராவது யஜ்யம் பண்ணா நம்ம வேணா போயிட்டு வரலாம் இல்லையா, அந்த மாதிரி யஜ்யம் பண்ணாங்கன்னா. சோ அப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய மாளிகை எல்லாம் உற்பத்தி செஞ்சு என்ன வேணுமோ அவங்களுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்றாரு. பெரிய உற்சவம் நடக்குது, 30 நாள் பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. ரிஷிகள்லாம் வந்துட்டாங்க, பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க, வேத பிராமணர்கள் பண்டிதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சோ அப்படிப்பட்ட யஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்றாங்கன்னா, இப்ப தசரத மகாராஜன் யஜ்யத்துக்குள்ளார வரார். சோ யஜ்யசாலைக்கு தசரத மகாராஜன் வரார். இப்ப என்ன பண்ற, ரிஷிசங்கர் வந்து யஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டார். யஜ்யம் முடியும் பொழுது என்ன பண்றார், உள்ள இருந்து ஒரு தேவதை ஒருத்தன் வெளியில வரான். வந்து என்ன பண்றான், பாயசம், ஒரு குடம் நிறைய பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்த பின்னாடி இந்த பாயசத்தை என்ன பண்ணுங்க, நீங்க உன்னுடைய மனைவிக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். பக்கத்துல முதல்ல இருந்தது யாரு, கௌசல்யை.
ஸோ கௌசல்யா என்ன பண்றாரு, அந்த பாயசத்துல 50% என்ன பண்றாரு, அப்படியே 50% கொடுத்துட்டார். ரெண்டாவது வருது யாரு, கைகை இல்லையா, அவளுக்கு என்ன பண்றாரு, மிச்சம் 50 இருக்கு இல்லையா, அதுலயும் மூணா பிரிக்கிறார். பிரிச்சு ஒரு பக்கத்து என்ன பண்றாரு, கைகை கொடுக்குறார். அப்படியே சுபத்திரை கொடுக்குறார். கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, கொஞ்சம் மிச்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாயில போட்டு கூடாது இல்லையா, ஏன்னா அது பகவானுடைய பிரசாதம், நல்ல டிஃப்ரெண்டான வேலை பண்ணிடும் இல்லையா, அப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பண்ற, மிச்சம் கொஞ்சம் இருக்கு, மிச்சம் கொஞ்சம் இருக்கு, இதை நம்ம சாப்பிட முடியாது, வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அப்ப பக்கத்துல யார் தான் இருந்தா, சுமத்திரை தான் பக்கத்துல இருந்தா, மறுபடியும் கைகை நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க முடியாது. பக்கத்துல யார் இருக்காங்களோ திருப்பி கொடுத்துட்டார். ரெண்டாவது முறை கொடுத்தாரு இல்லையா, அதுக்காக என்னது, 2 குழந்தை அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே கர்ப்பம் தரிக்கிறாங்க. பகவான் என்ன பண்றாரு, உள்ளார கர்ப்பவாசம் இருக்கார், 12 மாசம் கர்ப்பவாசம் இருக்கார். அதுக்கப்புறம் கரெக்டா குறிப்பிட்ட சமயத்துல என்ன பண்றார், ராமருடைய ஆவிர் பாவம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ ராமர் பிறக்கிறார். ராமர் பிறந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு பரதன் பிறக்கிறான், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சத்ருக்னன். இவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பிறக்கிறாங்க. பிறந்த உடனே தசரதன் 60,000 வருஷம் காத்துட்டு இருந்தான் இல்லையா, அவனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லையா. ராமரை பார்த்த உடனே 4 குழந்தைங்க முத்தா என்ன பண்றாங்க, 4 பேர் பிறந்திருக்காங்க. 4 பேருமே யாருதான், விஷ்ணு தான். 4 பேருமே விஷ்ணு தான். ஆனா இந்த 4 விஷ்ணுல ஒரு விஷ்ணுவை 3 விஷ்ணு வழிபடுறாங்க. நம்ம விஷ்ணு வழிபடுறது பெரிய விஷயம் கிடையாது. விஷ்ணு என்ன பண்ணுது, இன்னொரு விஷ்ணு வழிபடுறாங்க. ஒரு விஷ்ணு மற்ற விஷ்ணு சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இவங்க 4 பேர் பிறந்தாங்க. இப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் சொல்லணும். ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், எப்பயுமே ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். ஏன் அப்படி மாறி போனது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அப்ப அதுக்கும் அர்த்தம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ராமாயணத்துல வெளில பாத்தீங்கன்னா கதை மாதிரி இருக்கும், உள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அப்படி 4 விஷயம் இருக்கு. மனுஷன் என்ன பண்றான், தர்மத்தை அர்த்தத்திற்காக இல்லையா, தான் செஞ்ச தர்மத்தை என்ன பண்றான், சம்பாரிச்சு சந்தோஷமா என்ன பண்றான், காமத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கான் இல்லையா. அதுக்கப்புறம் காமத்துக்கு போயிட்டானா எங்க போய் வீடு பேரு போகிறது, மோட்சம் போக முடியாது, இங்கே தடைப்பட்டு போயிடுது. இது என்ன பண்ணணும்னா மாத்தி வைக்கணும், அந்த சிஸ்டத்தை மாத்தி வைக்கணும். ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் எப்படி மாத்தி வச்சோம், நம்ம 1 2 3 4 எப்படி மாத்த வச்சோம், 1 3 2 4 அப்படின்னு மாத்தி வச்சோம். அது போல தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் இது எப்படி மாத்தி வைக்கணும், தர்ம காமஹ மோக்ஷ அர்த்தஹ அப்படின்னு வச்சுக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவன் தர்மத்தை செய்யணும், தர்மத்தை செய்வதற்கு ஆசைப்படணும். தர்ம காமஹ, ஒருவன் ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும், வாழ்க்கை முழுவதும் தர்மத்தை செய்யறதுக்காக நிறைய ஆசைப்படணுமா. நமக்கு ஆசை இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆசை இருக்கணும், நான் கிருஷ்ணருக்கா கோயில் கட்டணும்டா, ராமருக்கா கோயில் கட்டணும்டா அப்படின்னு ஆசை இருக்கணுமா. இப்ப நடந்தது இல்லையா, அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஊர் சுத்தி பார்க்கணும் ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட ஊருக்கு போகணும், ராமர் எங்க இருக்காரோ, கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அந்த ஊருக்கு போறதுக்கு ஆசை பண்ணுமா. நம்ம எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடணும், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட அந்த பிரசாதத்தை சாப்பிடறது நமக்கு ஆசை பண்ணுமா. நம்ம எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணணும் ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட அலங்காரம் பண்ணணும், பகவானுக்கு அலங்காரப்படுத்திட்டு அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆசைப்படணுமா. சோ இப்படி நம்முடைய ஆசை எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, நம்ம பகவானுக்காக தர்மத்திற்காக மாற்றி வச்சிருக்கோமா. இதுதான் தர்ம காமக. அர்த்தம் என்ன இருக்கு, அர்த்தம் நம்முடைய பணம் இருக்கு இல்லையா, பணத்தை எதுக்காக செலவு பண்ணுமா, மோக்ஷத்துக்காக. அர்த்த மோக்ஷா. ஏன்னா அர்த்தம் அப்படின்னா பணம் சொல்லலாம், அர்த்தம் சொன்னா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம்னு கூட சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையோட அர்த்தமே என்னதான், மோட்சமா தான் இருக்கும். இந்த உலகத்துல மக்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னதான், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும். நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கணுமா, மோட்சத்தை சம்பாதிக்கணுமா இருக்கணுமா. ஸோ அப்ப ஆசைப்படணும். எதற்காக ஆசைப்படணும், தர்மத்திற்காக ஆசைப்படுங்க இல்லையா. நம்ம சம்பாதிக்கணும், எதை சம்பாதிக்கணும், மோட்சத்தை சம்பாதிங்க. இதுதான் ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகணர்கள் மாத்தி வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தான். யாரு, லக்ஷ்மணனும் சத்ருகனும் யாரு, ரெட்ட குழந்தைங்க. லக்ஷ்மண சத்ருகன் யாரு, காமம் இல்லையா, காமம் அர்த்தம். இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சீங்கன்னா சரிப்பட்டு வராது.
இல்லையா? பணமும் இருக்கு, ஆசையும் இருக்கு, முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்க கூடாது. இந்த ரெட்டை குழந்தைங்கள பிரிக்கணும். பிரிச்சு என்ன பண்ணும்? ஒன்ன கூட்டிட்டு போய் ராமர் கிட்ட விட்டுடணும், ஒன்ன கூட்டிட்டு போய் பரதன் கிட்ட விட்டுடணும். அப்படிதான் ஆனது. இந்த லக்ஷ்மணன் மட்டும் எப்பயுமே ராமர் கூடயே சுத்திட்டு இருப்பானா, என்னன்னே தெரியாதான். சின்ன வயசுல இருந்து ராமர் கூடயே சுத்திட்டு இருப்பானா. இந்த சத்ருகன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்? பரதன் கூட சுத்திட்டு இருப்பானா. இப்படி சொல்லும் பொழுது வால்மீகி சொல்றாரு, உண்மையில இப்படிப்பட்ட அம்மா தான் இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அம்மா? ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அம்மா என்ன நினைப்பாங்க? தன்னுடைய மகன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு அம்மா என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்படி கௌசல்யா என்ன பண்றாங்க? தன்னுடைய மகன் ராமன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படி நினைப்பாங்க. கைகே என்ன நினைப்பா? தன்னுடைய மகன் பரதன் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இவருக்கால சுமத்திர இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா? பிறந்தது 2 குழந்தைங்க, 2 குழந்தையும் விட்டு கொடுத்துட்டா. ஒரு குழந்தைய ராமர் கிட்ட கொடுத்துட்டா, இன்னொரு குழந்தைய பரதன் கிட்ட கொடுத்துட்டா. தன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. தான் ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா இருக்கா. என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பகவானுடைய சேவைக்கு, இன்னொரு குழந்தை பக்தனுடைய சேவைக்கு. சோ அம்மா இப்படி பிரிச்சு வச்சிடணுமா? நம்ம எல்லாம் இப்ப குழந்தை பெற்றுக்கிறோம் இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு. பகவான் கேட்கிறார், ஏன் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சரியா தெரியணும். பதில் சொல்லலாம் நம்ம கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி ஏமாற்றி இருக்கோம் அவர்கிட்ட. ஒருத்தருக்கு ஏன் ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதை நம்ம சரியா செயல்படுத்தல. இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்குறாங்க. உங்களை வந்து உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நம்ம அந்த பொறுப்பை என்ன பண்ணல, சரியா செய்யல. திருப்பி நம்மளுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம கிட்ட எடுத்துப்பாங்க. நான் போய் நிற்கணும், மறுபடியும் நிக்கிறோம். எனக்கு அதை கொடுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறோம். அவர் என்ன கேள்வி கேட்பாரு? எதுக்கு? ஏன் முன்ன மாதிரி ஏமாத்துறதுக்கா அப்படின்னு கேள்வி கேட்பார். நம்ம என்ன சொல்லணும்? இல்ல இல்ல, நான் இப்ப என்ன பண்றேன்? சரியா இருக்கேன், நீங்க எதுக்கு சொல்றீங்களோ அதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? திருப்பி கொடுப்பார். சோ அது போல பகவான் ராமர் இல்ல பகவான் நம்ம கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்கறீங்கல்ல, எதுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்? குழந்தை இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அவர் பாப்பாரு, நீ சந்தோஷமா இருக்கு, நான் குழந்தை கொடுக்கணுமா, போயான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவார் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப பகவானே உன்னை வழிபடுவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு வாரிசு வேணும் இல்லையா? இந்த உலகத்துல நான் என்ன பண்ணும்? என்னுடைய குழந்தைகளோட சேர்ந்து என்ன பண்ண போறேன்? உன்னை வழிபட போறேன். சோ உன்னை வழிபடுவதற்கு என்னுடைய குடும்பத்தை என்ன பண்ண, நீ கொஞ்சம் பெருசுபடுத்தி கொடு, அதற்காக நான் குழந்தைய கேட்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவார்? குழந்தைய வாராளமா வாரி கொடுப்பார். சோ அதனால நாம் குழந்தையை பெறுவதற்கான ஒரே ஒரு நோக்கம் என்னது அப்படின்னா, பகவானை வழிபடுவதற்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆத்மாவுக்கு உதவி பண்றோம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது நம்முடைய திறமை கிடையாது, யாருடைய திறமையும் கிடையாது. பொதுவா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னோட திறமை தான் நான் என்ன பண்றேன், நான் குழந்தையை பெற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருடைய திறமையும் கிடையாது. பகவான் பார்த்து கொடுக்கல அப்படின்னா குழந்தை பாக்கியம் யாருக்குமே வரப்போறதே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை, அந்த ஆத்மாவை உள்ள அனுப்பி வைக்கணும். உள்ள அனுப்பின ஆத்மாவை என்ன பண்ண அவரு உள்ளார 10 மாசம் பாதுகாக்கணும். இருட்டான அறையில 10 மாசம் பாதுகாக்கிறார். அந்த குழந்தைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு புலன்களை என்ன பண்றாரு? வளர்த்து 10 மாசம் ஜாக்கிரதையா பார்த்து என்ன பண்றாரு? வெளில நம்மளுக்கு கையில் எடுத்து கொடுக்குறாரு. எடுத்தோன்னு நம்ம என்ன பண்றோம்? ஐயோ ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தை அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். உண்மையா அது யாருடைய குழந்தை தான்? பகவானுடைய குழந்தை. அவர் தான் பார்த்து நம்மளை கொடுத்திருக்காரு இல்லையா? நம்முடைய திறமை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சரி, குழந்தை வளருதே அதுவும் நம்முடைய திறமையா அப்படின்னா அதுவும் நம்ம திறமை கிடையாது. குழந்தை வளர்றதும் யாராலதான்? பகவானால தான். குழந்தை மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லாரும் வளர்றதும் ஒரே ஒரு காரணம் யார் தான்? பகவான் தான். ஏன்னா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது முயற்சி பண்றோமா? உள்ளார எனக்கு ஆக்சிஜன் தான் போகணும், வெளில கார்பன் டை ஆக்சைடு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு யாராவது நம்ம முயற்சி பண்ணி செய்யறோமா? கிடையாது. நம்ம பாட்டு சுவாசிச்சுட்டு இருக்கோம், உள்ள எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே உள்ளார எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கு. நம்ம உட்காந்து எதையுமே முயற்சி பண்றது கிடையாது. சோ அப்ப உள்ளார பகவான் இருந்து என்ன பண்றாரு? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ருதம் பிராணாபான சமாயுக்த பச்சாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு சொல்றார். உனக்கு நான் சாப்பாடை மட்டும் கொடுக்கறது இல்லப்பா, அந்த சாப்பாடை நான் என்ன பண்றேன்? உள்ள இருந்து செரிமானம் செய்து அதை வெளியில அனுப்புற வரைக்கும் வேலையை நான் தான் பண்றேன்றாரு. ஒரு நாளா 2 நாளா? வாழ்க்கை முழுவதும்
ஒரு பிறவியா 2 பிறவியா எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூட வந்துட்டு இருக்கார். இந்த அம்மா நம்மள 10 மாசம் வயித்துல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா பகவான் நம்மள என்ன பண்றாரு? வாழ்க்கை முழுவதும் வச்சிட்டு இருக்கார். தன்னுடைய கையில வச்சிட்டு இருக்கார். இந்த அப்பா அம்மா நம்மள ஓரளவுக்கு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வெளில துரத்தி விட்டுறாங்க. போடா நீ காலில் நின்னுக்கோடான்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் என்ன பண்றாரு? எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன பண்றாரு? நம்ம கூடயே வந்துட்டு இருக்கார். மறைந்திருந்து ஊட்டுவார் போல அப்படின்னு சொல்றது போல நம்ம பகவான் வேணான்னு சொன்னாலும் என்ன பண்றாரு? பகவான் நம்ம பின்னாடியே வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். நீ நாஸ்திகனாரு, ஆஸ்திகனாரு, கடவுள் நம்பிக்கை இரு, கடவுள் நம்பிக்கை இல்லாம இரு, நீ கடவுளை வழிபாடு பண்ணு, கடவுளை வழிபாடு பண்ணாம இரு. ஆனா அவர் உங்களுக்கு என்னைக்காவது ஆக்சிஜன் சப்ளை நிறுத்தி இருக்காரா? நிறுத்துறது கிடையாது. உங்களுக்கு ஃபுட் சப்ளை நிறுத்தி இருக்காரா? நிறுத்துறது கிடையாது. உங்க டைஜஷன் நிறுத்தி இருக்காரா? நிறுத்துறது கிடையாது. அவரை பார்த்து ஒரு சின்ன பட்டனை பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஆஃப் ஆயிடும் இல்லையா? ரீசனா நடந்துச்சு இல்ல, எத்தனையோ இடத்துல நடந்தது. கொஞ்சம் என்ன பண்ணாரு? ஆக்சிஜன் சப்ளை நிறுத்தி வச்சாரு. ஊரே அலண்டு போயிடுச்சு. ஐயோ ஆக்சிஜன் இல்லாம சிலிண்டரா எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு ஃபேக்டரி ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ பகவான் பார்த்து சப்ளையை கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு, இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலும் போதும், ஒன்னும் பண்ண முடியாது. மேல சூரியன் இருக்காரு, அவர் தன்னுடைய வட்ட பாதையில சுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்த்து பகவான் என்ன பாரு, 1 இன்ச் நகர்த்தி வச்சா போதும், சூரியனை ரொம்ப தேவையில்லை, 1 இன்ச் நகர்த்தி வச்சா போதும், உலகம் மொத்தம் என்ன ஆயிடும்? எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். பகவான் அதெல்லாம் பண்றது கிடையாது இல்லையா? அவர் எல்லாத்தையும் கட்டுப்பாடுல வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறதா பெரிய முட்டாள்தனம். மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க கடவுளை வழிபடுறதா பெரிய மூட நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் பெரிய மூட நம்பிக்கை. ஏன்னா சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, இந்த உலகமா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கு? எல்லாமே ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்கு. இப்படி இயங்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நிர்வாகமே இல்லாம தானா இயங்கிட்டு இருக்கிற சார் சொன்னான்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தான் கடவுள்னு சொல்றது. இப்ப சேலத்துல பெரிய மாநாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா? மாநாடுல என்ன பண்றாங்க? 1000 ட்ரோனை வச்சு என்ன பண்றாங்க? மேல தாத்தா பாட்டி அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் வெளில காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? பெரிய முயற்சி பண்ணி என்ன பண்றாங்க? பெரிய திருவிழா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாராவது வந்து இதெல்லாம் ஒண்ணும் ஏற்பாடுலாம் தேவையில்லை சார், அது நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு நாள் கூத்துக்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? எவ்வளவு பிளானிங், எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. அது போல இந்த மொத்த உலகத்தையும் ஒரு நாள் கூட கேப் விடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு கரெக்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு எவ்வளவு பெரிய நிர்வாகம் இருக்கணும், எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இருக்கணும், எவ்வளவு சக்தி இதுக்கு பின்னாடி இருக்கணும், எவ்வளவு புத்தி இதுக்கு பின்னாடி இருக்கணும். வானத்துல ஆகாசத்துல வெறும் ட்ரோனை கேமரா அமைச்சு விட்டு ஒரு ரூபத்தை காட்டோன்னு எல்லாரும் வாவ் அப்படின்றாங்க. பகவான் என்ன பண்றாரு? வானத்துல பறவைகள்லாம் பறக்க வைக்கிறாரு இல்லையா? இயற்கையாவே நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ நிலா இருக்கு, நம்மளுக்கு எத்தனை கிரகங்கள் சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா தெரியல. இதை மட்டும் என்ன சொல்றோம்? யாரோ ஒருத்தர் வந்து அனுப்பிச்சு வைக்கான்னு சொல்றோம். ஆனா இந்த கிரகங்கள்லாம் பார்க்கும்போது தானாவே சுத்திட்டு இருக்கு சார். இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம், இதை விட பெரிய மூட நம்பிக்கை என்னவா இருக்கணும்? அதனால கடவுளை நம்புறவன் மூட நம்பிக்கை உள்ளவன் கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்குதான் பெரிய மூட நம்பிக்கை வேணும். ஏன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறதா பெரிய மூட நம்பிக்கை. ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எதுவுமே பகவானுடைய கட்டளை இல்லாம, அவருடைய கட்டுப்பாடு இல்லாம எதுவும் என்ன பண்ண முடியாது, நம்மளால நகர்த்த முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? பகவான் கிட்ட நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ராமாயணத்தை என்ன பண்ணுங்க? தினசரி நல்லா படிங்க. ராமாயணத்தை படிச்சாவே நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் என்ன ஆகும்? தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, யார் சொல்றது? ராமரே சொல்றார். பகவானுக்கே கஷ்டம் வரும்போது அவர் எங்கதான் போனாரு? ராமாயணத்துக்கு தான் போனார். வேற எதுக்குமே போவே இல்லை அவர். எந்த கருத்தரை மையத்துக்கும் போல இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் பார்த்து நம்மளுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுத்துருவார். பகவான் பார்த்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது கொடுக்க போறது கிடையாது. இப்படிதான் ஒரு ராஜா இருந்தான். இதேதான் அந்த வேணன்ற ராஜா தான். அந்த அவங்க அப்பா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு ரிஷி ஆசிரமத்துக்காக போறாரு. எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி சொன்னார், உனக்கு வேணாம்ப்பா, உனக்கு ஜாதகத்திலே கிடையாது, உனக்கு வேணாண்டான்னு சொல்றேன். ஏன்னா இல்ல எனக்கு அதான் வேணும் அப்படின்னு. சரி பிடிச்சிக்கோ போ சொல்லி அமுச்சு விட்டார். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி கிடைச்சிட்டு அப்பாவே ஓடி போயிட்டார். அந்த மாதிரிதான் நமக்கு பகவான் பார்த்து கண்டிப்பா கொடுக்கணும்னு இருந்தா என்ன பண்ணுவார்? கண்டிப்பா கொடுத்துருவார். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா டைம் ஆனாலும் என்ன ஆகும்? நல்ல குழந்தையா கொடுப்பார் இல்லையா? சோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய பட்சத்துல வந்து செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பகவான் வந்து நம்ம வீட்டுல பிறக்கணும். சாதாரண குழந்தை பிறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட குழந்தையா பிறக்கணும்? பிறந்தா
பகவானை போல அந்த குணத்தை உடைய குழந்தையா பிறக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதற்கு தகுந்த பக்தியை வளர்த்துக்கணும். அதற்கு தகுந்த தினசரி ஆன்மீக பயிற்சிகளை பண்ணணும். செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணன் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அதை போன்ற பகவானே கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சி ரொம்ப எளிமையான முயற்சி தான். என்ன பண்ணுங்க? தினசரி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. பகவானை பற்றி லீலைகளை கொண்ட ராமாயணம், மகாபாரதம் போன்ற கிரந்தங்களை படிங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய கருணை கண்டிப்பா என்ன ஆகும்? நமக்கு நல்லா தான் பண்ணுவார். அவர் எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லா தான் செய்ய போறார். அது எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லதா இருக்க போகுது இல்லையா? நமக்கு புரியாது, ஆனா அவருக்கு புரியும். நமக்கு எது நல்லதுன்ட்டு அவருக்கு புரியும். நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பகவானை என்னைக்குமே கைவிடாம அவர் கூடயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பயணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு தேவையானது எல்லாமே கொடுக்க போறார். அதனால இந்த ஒரு நல்ல நாள்ல நான் வேண்டிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க? விழா கோலத்துல இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்க? எல்லாருமே உங்க வீட்டுல ராமருக்கு நல்ல அலங்காரம் பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுங்க. மத்தியான நேரத்துல எல்லாரும் விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம காலையிலேயே ஏற்றி வச்சிடலாம். மத்தியான நேரத்துல இருக்கிறது காட்டிலும் காலையில ஏற்றி வச்சிடலாம். அதே போல 12:30 மணிக்கு தான் நாளைக்கு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமர் வரக்கூடிய அயோத்தியால மறுபடியும் திரும்பி வரக்கூடிய அந்த மகா உற்சவம் நாளைக்கு நடக்க இருக்கு. நாளைக்கு காலையிலயும் என்ன பண்ணுங்க? சாயந்தரம் என்ன பண்ணுங்க? விளக்கேற்றி வைங்க. ஸோ முடிஞ்சா பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா என்ன பண்ணுங்க? முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம கோயில் இருந்தா இங்க முடிஞ்ச வர முயற்சி பண்ணுங்க. ஸோ அதே போல நாளைக்கு எங்களுடைய வீட்லயும் வந்து சாயந்தரம் ராமருக்கு ஒரு சின்ன அபிஷேகம் செஞ்சுட்டு அங்க பூஜை பண்ண நினைச்சிட்டு இருக்கோம். முடிஞ்சா நீங்க யாராவது வரதா இருந்தா அங்கேயும் வர முயற்சி பண்ணுங்க. ஸோ இப்படி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறாதீங்க இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சு விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ராமர் 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 நாளைக்கு ஒரு நாள் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் மறந்து போயிடுவோம். அப்புறம்லாம் கோயில் பக்கம் யாரும் ஆளே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாராரு வாராரு அழகர் வாராரு எல்லாரும் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அழகர் கோயில் ஃபுல்லா காத்து வாங்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிரபுபாதர் அப்படி சொல்லி கொடுக்கல. நம்ம பிரபுபாதர் தினசரி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மார்கழி மாசம் மட்டும் பக்தர்கள் ஆகிறது இல்லையா? அப்புறம் புரட்டாசி மாசம் மட்டும் சைவர்கள் ஆகிறது. ஒரு மாசத்துக்கு மட்டும் சாமி விரதம் இருக்கிறது. நமக்கு அப்படி நம்ம வந்து பார்ட் டைம் வேலை பண்ணல இல்லையா? யாருமே பார்ட் டைமா வந்து சர்வெண்ட் எல்லாம் இருக்க முடியாது. யாராவது பார்ட் டைமா ஒய்ஃபா வேலை செய்ய முடியுமா? யாருக்காது? கல்யாணம் பண்ணிப்பேன், பார்ட் டைமா வேலை செய்யறேன், ஒரு மாசம் உனக்கு ஒய்ஃபா இருப்பேன், அப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயினா யாரும் வேலையை பண்ண மாட்டேன், போ நீ வேலையை பார்த்துட்டு போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி எந்த பகவான் ஏத்துக்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நாள் மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் கிருஷ்ணா, அப்புறம் நான் விட்டுருவேன், யாரும் ஏத்துக்க மாட்டேன், நீ அதுக்கு வெளியே போன அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய பயிற்சி எப்படியா இருந்தாலும் ரெகுலரா இருக்கணும். நீங்க செய்யற பயிற்சி சின்னதா இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுங்க? ரெகுலரா பண்ணுங்க, கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. தினசரி ஒரு மாலை சாண்ட் பண்றது, தினசரி பகவானுக்கு பூ சமர்ப்பணம் பண்றது, அவருக்கு ஏதாவது நம்ம சாப்பிடக்கூடிய போகத்தை என்ன பண்றது? பகவானுக்கு வச்சு நெய்வேத்தியமா சாப்பிட்றது, பகவானை பத்தி தினசரி படிக்கிறது, பகவானுடைய கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வருது, அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்றது. என்ன பண்ணுங்க? வாழ்க்கையை படி மாற்றி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும். 4 விஷயத்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னர் அப்படின்ட்டு இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமாயணத்துல நீங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு என்ன இருக்கு? அங்க அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம எங்கேயும் கிடையாது. ஸோ ராமருடைய குணம் எப்படி அப்படின்னா, ராமருக்கு நீங்க நிறைய எல்லாம் செய்ய தேவையில்லை. சின்னதா செஞ்சா என்ன போதும்? ராமருக்கு போதுமா? நீங்க சின்ன சேவை பண்ணாவே ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாராம். கடைசியா சொல்லி ஒரே ஒரு விஷயம், ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்றேன் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. எல்லாரும் என்ன பண்றாங்க? மலையை எல்லாம் தூக்கிட்டு வந்து கடல் மேல என்ன பண்றாங்க? ஒரு பெரிய பாலம் கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு குரங்கு என்ன பண்ணும்னா ஒரு பெரிய மலையை தூக்கிட்டே வருமா. ஸோ தூக்கிட்டு வரும்போது ராமர் பார்த்து வா சபாஷ் அப்படின்னு சொல்லுவாராம். ராமர் சபாஷ் சொல்லிட்டாருல்ல, அடுத்த முறை வரும்போது என்ன பண்ணும்? 2 மலையை தூக்கிட்டு வருமா, இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. ராமருடைய ஒரு சின்ன சிரிப்பு போதுமா, அது உங்களுக்கு அதான் கூலி. நீங்க கூலிக்கு வேலை ஆளு கூட்டு வந்தீங்கன்னா வேலை பண்ணி சைட்ல போய் உட்காந்துப்பான். இதே அன்புக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? டயர்டே ஆக மாட்டான். ஸோ ராமர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அன்பால கட்டுப்படுத்தினார். ஸோ அப்படி என்ன பண்றாங்க? எல்லா குரங்குகளும் என்ன வானர சேனைகளும் அப்படி ராமரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவ்வளவு தூக்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்கான். அப்படி சேவை பண்ணிட்டு இருக்கும் போது இதை ஒரு சின்ன அணில், குட்டி அணில் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு, அந்த அணிலுக்கு ஒரு ஆசை, நம்ம என்ன பண்ணும்? ராமருக்கு சேவை பண்ணும், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி வீணா போகுது, நம்மளும் ராமருக்கு ஏதாவது சேவை பண்ணலாமே அப்படின்னு ஒரு தைரியம். எவ்வளவு ஒரு அசட்ட தைரியம் பாருங்க. அந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணுது? பெரிய பெரிய மலையை தூக்கிட்டு வருது. இந்த அணில் ரொம்ப சின்னது, இது நினைக்குது நம்ம ஏன் சேவை பண்ணக்கூடாது, நம்மளும் சேவை பண்ணலாம் நினைக்குது. சரி என்ன சேவை பண்ணலாம்? கொஞ்சம் பிளான் பண்ணுது. இதுங்கெல்லாம் என்ன பண்ணுது? இந்த வானரங்கள்லாம் கல்லை போட்டே இருக்கு.
இதுக்கு யாரும் மண் அடிக்கிறது ஆளே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மண்ணு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் அடிக்க ஆளா இது ரெடி ஆயிடுச்சான். என்ன பண்றது, கடலுக்கு போறது, குளிக்கிறது, குளிச்சுட்டு வந்து மண்ணுல உருள்றது, உருண்டா உடம்பெல்லாம் மண்ணு ஒட்டிக்கும். ஏன்னா கையில தூக்கிட்டு வந்தா கொஞ்சம் மண்ணு தான் வரும், உடம்பெல்லாம் நிறைய மண்ணு வரும் இல்லையா, உடம்பெல்லாம் மண்ணை ஒட்டிக்கிறது, மறுபடியும் ஓடி வருது, இந்த கல்லுக்கு நடுவுல ஒரு உதுத்து ஊதுறது, மண்ணெல்லாம் கீழே விழுவும், மறுபடியும் ஓடுறது, கடல்ல குளிக்கிறது, புரள்றது, வந்து இங்க சிலிக்கிறது, மறுபடியும் போறது, இப்படியே ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பெரிய பெரிய மலையை தூக்கிட்டு வந்த இந்த வானரங்கள்லாம் எங்கேயாவது கால் இடுக்குல பட்டா என்ன ஆகும், சட்னி தான் இல்லையா. அதை பத்தி அது யோசிக்கவே கிடையாது. அதுக்கு அவ்வளவு மன தைரியம், ராமருக்கு ஏதாவது சேவை பண்ணும் அப்படின்ற மன வலிமை தான் இருக்கு, சேவை பண்ணிட்டு இருக்கு. யாரும் பார்க்கவே இல்லை. ஆனா யாரு பார்த்துட்டாங்க, ராமர் பார்த்துட்டார். ராமர் பார்க்காம இருப்பாரா, சின்ன சேவை பண்ணாலும் அவர் பார்த்துருவார். பார்த்த உடனே அவர் சொல்றாரு, அங்கதான் அங்க பாரு ஒரு அணில் இருக்கு, அதை மெதுவா புடிச்சிட்டு வா, பயப்படாம, அதை பயந்து ஓடிடக்கூடாது, மெதுவா புடிச்சிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அந்த அணில அவர் அழகா மெதுவா புடிச்சிட்டு வந்துட்டார். புடிச்சிட்டு வந்து என்ன ராமர் கையில வச்சுட்டு அந்த அணில தடை விடுறாராம். அணிலே, உனக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தியா, உனக்கு எவ்வளவு மன வலிமை பார்த்தியா, இவ்வளவு சின்னதா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு சேவை பண்ண எப்படி உனக்கு ஆசை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்து அதை அனுப்பிச்சு விட்டாராம். சார், ராமருடைய இந்த லாலனைக்கு பாத்திரமானது யாரு, அந்த அணில் தான். சீதையை தான் அப்படி தடை விடுவாராம். சீதைக்கு அடுத்தது யாரு தான், இந்த அணில் தானே. அந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கலையா, ஹனுமானு கூட அந்த பாக்கியம் கிடைக்கலையா. ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ராமருக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில சின்ன சேவை பண்ணா கூட போதுமா, அவர் என்ன பண்ணுவார், அதை பெருசா எடுத்துப்பாராம். நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாராம், பெருசா அதை பார்க்கவே மாட்டாராம். அதான் ராமருடைய குணங்களை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அபகார சஹஸ்ராணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணாலும் ராமர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா, தப்பு பண்ணியாப்பா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாராம். இதே நீங்க ஒரு சின்ன நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே பண்ணுவாரு, பார்த்துட்டு, அன்னைக்கு நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணியேப்பா, மறக்கவே முடியாது, அன்னைக்கு ஒரு நல்லது பண்ணியே, என்னால எப்படி அது நீ எனக்கு பண்ண, என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இந்த உலக மக்களுக்கு அப்படி ஆப்போசிட் இல்லையா. இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்க, நீங்க எவ்வளவு நல்லதை பண்ணாலும் ஒரு நிமிஷத்துல மறந்து போயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு கெட்டதை பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. அவன் இருக்கான் இல்ல, அவன் என்ன அப்படி பண்ணிட்டான் இல்ல, எப்படி அவன் என்ன அப்படி பண்ணலாம், அப்படியே மனசுல வச்சிருப்பாங்க. ஆனா ராமர் நம்மள மாதிரி கிடையாது இல்லையா, ஆன்மீகமானவர் இல்லையா. அப்படி அவர் என்ன பண்றார், நல்லதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ராமருக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணலாம், தினசரி சேவை பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகேவா. ஸோ தான் நான் நிறுத்திக்கிறேன். மறுபடியும் நம்ம எல்லாருமே அடுத்த வகுப்புல பார்க்கலாம். श्री सीताराम लक्ष्मण हनुमान की, श्री रामायण की, श्रील प्रभुपाद की, पुत्रदा एकादशी की। हरे कृष्ण।